சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு இந்த வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்திருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற தகவலை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் நன்மை செய்தி. விவரங்களை உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் ரோட் ஷோ மேற்கொள்வது தொடர்பாக தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்து வழிகாட்டு விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் இதற்காக வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விதிகள் வகுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து தற்பொழுது அதற்கான ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது என அரசு கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது போல் ஆகாதா என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். எந்த கட்சியும் பொதுக்கூட்டம் நடத்துவதிலிருந்து தடுக்கவில்லை. ஆனால் ஒரு வழிகாட்டு நெறிமுறை மேற்கொள்ளும் போது அது முறையாக மேற்கொள்ளப்பட்டு அதுவரை எந்த ஒரு கட்சிகளுக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்படாது என தற்போது தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. விதிகள் வகுக்கும் வரை தேசிய மாநில நெடுஞ்சாலைகள்ல மட்டுமே அனுமதி இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் பரப்புரைக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல பொதுக்கூட்டம் நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் அனைத்து கட்சிகளும் இந்த நடைமுறை பொருந்தும் எனவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகாக பல்வேறு வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில இன்று தொடரப்பட்ட வழக்குல தற்பொழுது தமிழக அரசு பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தனியாக ஒரு நபர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அது தொடர்பாக தற்பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசும் இதுவரை சம்பவத்திற்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை தற்பொழுது தெரிவித்து வருகிறது. அந்த வகையில தான் தற்பொழுது வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அதே போல ரோட் ஷோவுக்கு மட்டும்தான் அனுமதி என்பது வழங்கப்படாது. ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிபதிகள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படக்கூடாது என அரசு கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக ஆகாதா என நீதிபதிகளும் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அரசும் அந்த சம்பவத்திற்கு பிறகாக பல்வேறு மேற்கொள்ளப்பட்டிருக்க நடவடிக்கைகள் அதற்கு பிறகாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை எப்படி தயார்படுத்துகிறோம், அதே போல நெடுஞ்சாலைகளை நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு மட்டும்தான் அந்த இடத்துல தான் அனுமதி மறுப்பே தவிர பரப்புரைக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல பொதுக்கூட்டம் நடத்த எந்த தடையும் இல்லை தற்பொழுது தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கரூர் விவகாரத்தில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுகவும் ஏற்கனவே ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது. மேலும் கூட்ட நெரிசல்ல பலி குறித்து தங்களிடம் ஆதாரம் இருப்பதால் தங்கள் வாதத்தை கேட்க வேண்டும் என தற்பொழுது அதிமுகவும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சென்னை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு சார்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைத்தார். அந்த வாதங்கள் பிறகாக நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இரு வாதங்களையும் கேட்டிருந்ததற்கு பிறகாக நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளை இன்னும் வரக்கூடிய நேரங்களில் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.